இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த ஒரு விளக்கை பூஜை அறையில் ஏற்றினால் காலம் முழுவதும் உங்களை கஷ்டம் பின்தொடராது என்பதை பற்றி இந்த பதிவில் சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பதிவுக்குள்ளே போயிடலாம். கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை தீபம் அன்று மட்டும்தான் மண் அகல் விளக்குகளை ஏற்றி வீட்டில் இருக்கும் இருள்களை நீக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டிற்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதமாகும். இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கு ஏற்றாமல் பெண்கள் இருக்கவே கூடாது. மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்களை விட்டு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். பூஜை அறை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கும் பெண்கள் தாராளமாக விளக்கு ஏற்றலாம். கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றாமல் வீட்டை இருளில் மூழ்கடிக்க கூடாது. முதலில் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி சொல்றேன். கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய விளக்கு குத்து விளக்கு. குத்து விளக்கில் 5 திரிகளும் ஏற்றப்பட வேண்டும். உங்கள் பூஜை அறை பிரகாசமாக இருக்கும். 5 முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும் போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் தீராத இருக்கும் கஷ்டம் தீரும். கார்த்திகை மாதம் 30 நாளும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை, சமையல் அறை, படுக்கை அறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கின்றதோ அந்த அறையில் எல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை 6 மணிக்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும். இது தவிர கட்டாயம் நிலைவாசல் படியில் 2 விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை 6 மணிக்கு ஏற்றப்பட வேண்டும். இந்த விளக்கு மாலை 1 மணி நேரம் எரிந்தால் போதும். மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை அந்த எண்ணெய் தீரும் வரைக்கும் எரியட்டும், அப்படியே விட்டுடுங்க. கார்த்திகை மாதம் முழுவதும் மேல் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை எவர் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள், தோஷங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாவதற்கு தேவையான அத்தனை நன்மைகளும் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பதுதான் இதன் பின்னால் இருக்கும் நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த கார்த்திகை மாதத்தில் அசைவம் எதுவும் சாப்பிடாமல் வீட்டில் இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மன அமைதி வேறு எதிலும் கிடைக்காது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.